சொல்றேன். பிஇ ஸ்டூடெண்ட், டிஎம்இ ஸ்டூடெண்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ ஃபிட்டர்ஸ், இந்த மாதிரி வெல்டிங் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பதிவு. மேபி ஏன்னா நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. வெல்டிங் மிஷின் எதனால ஷாக் அடிக்க மாட்டேது, அதாவது வெல்டிங் ராட வந்து நம்ம இன்செர்ட் பண்ணும்போது ஹோல்டர்ல வெல்டருக்கு ஏன் ஷாக் அடிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்க சொல்லக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்ம வெல்டிங் மிஷினுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை கிட்டத்தட்ட 240 வோல்ட் கொடுக்குறோம், இல்ல 230 வோல்ட் கொடுக்குறோம். அந்த ஏரியாவுக்கு பொறுத்து அதுக்கு என்ன இன்புட் கிடைக்குதோ கிடைக்கும், ஓகேவா? ஆனா அவுட்புட் அது எவ்வளவு கொடுக்கும் அப்படின்னா வெறும் 40 வோல்ட்ல இருந்து 50 வோல்ட்டுக்குள்ள தான் வரும் அப்படிங்கறத இங்க பதில் சொல்லுங்க. ஓம்ஸ் லா ஃபார்முலா படி 40 வோல்ட்ல இருந்து 50 வோல்ட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா ஹியூமன் ரெசிஸ்டன்ட் வேல்யூட நீங்க அதை கம்பேர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா சொல்றேன் உங்களுக்கு எந்த விதமான ஷாக்கிங்கும் இருக்காது. அதனாலதான் எங்களை மாதிரி வெல்டருங்க இந்த மாதிரி பாருங்க, இப்ப இதுல வந்துகிட்டு இருக்கு, நான் வெறும் காலை போட்டுக்கிட்டு இதுல நான் இந்த மாதிரி பண்ணா கூட எங்களுக்கு ஷாக் அடிக்காததுக்கு காரணம் இதுதான். ஆனா இதுல கரண்ட் இல்லையான்னு கேட்டீங்கன்னா கரண்ட் இருக்கு, எங்க உடம்புலயே கரண்ட் மூவ் ஆகிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த கரண்ட் எங்களை கொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல, சும்மா நார்மலான கரண்ட் தான். அப்ப வெல்டிங் எப்படி ஆகுது, இந்த லோ வோல்ட்ல வெல்டிங் மட்டும் எப்படி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ நீங்க பாக்கணுமா, மறக்காம டைட்டிலுக்கு மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி